யோக வாழ்வு என்ற தலைப்பில் நல்லதொரு சிந்தனை வழங்க நம்முடன் இணைந்திருக்கும் மதிப்பிற்குரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அங்கயர் பெண்ணி அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். அம்மா அவர்களது சிந்தனைக்குள் ஆழ்ந்து செல்வதற்கு முன்பாக அம்மாவை பற்றிய ஒரு சில விவர குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மகரிஷியின் அணுக்க தொண்டரான மூத்த பேராசிரியர் தெய்வ திரு உலகநாதன் ஐயாவை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த மூத்த பேராசிரியர் தெய்வ திரு உலகநாதன் ஐயாவின் அன்பு புதல்வி நமது அங்கயர் பெண்ணி அம்மா அவர்கள். இவரது அன்பு சகோதரர் பேராசிரியர் சக்தி சரவணன் உலகநாதன் என்பது குறிப்பிடத்தக்கது. மகரிஷியிடம் நேரடியாகவே அருள்நிதிய பயிற்சியை தனது சிறிய வயதிலேயே பெற்றுக்கொண்டார். மகரிஷியிடமே நேரடியாக அத்துணை பயிற்சிகளையும் பெற்று மகரிஷியை அடிக்கடி தரிசிக்கும் பாக்கியமும் அம்மா அவர்களுக்கு கிடைத்துள்ளது. இவர்களது குடும்பமே ஒரு மனவளக்கலை குடும்பம் என்று குறிப்பிடலாம். மிக சிறப்பாக உலகநாதன் ஐயாவோடு சேர்ந்து இளம் வயதிலேயே அம்மா அவர்கள் தொண்டாற்றி வந்துள்ளார்கள். தற்போது அவர்களுக்கே உரிய பாணியில் தனித்துவமாக மகரிஷியின் கருத்துக்களை கொண்டு செல்வதில் தொண்டாற்றி வருகின்றார்கள். கூடுவாஞ்சேரி கபாலி நகரில் தவமையம் அமைத்து அதை திறம்பட நிர்வகித்து வருகின்றார்கள். கூடுவாஞ்சேரி ட்ரஸ்டிலும் அம்மா அவர்கள் சிறப்பாக பங்கேற்று வருகின்றார்கள். அமைதியாக ஆழ்ந்து உணர்ந்து அம்மா அவர்கள் வேதாத்திரிய உரைகளை பேசும்போது நாம் அனைவரும் துரிய நிலைக்கே சென்று விடுவோம் என்பது நிச்சயம். அம்மா அவர்கள் பற்றி ஒரு கூடுதலான தகவல், அம்மா அவர்கள் கல்வி தகுதியாக பார்மசிஸ்ட் பட்டம் பெற்றுள்ளவர்கள். அந்த பார்மசிஸ்ட் வகையில் 20 வருடங்களாக தொழில் முனைவராக இருந்து சேவையாற்றி வந்த அம்மா அவர்கள் குடும்ப பொறுப்பின் காரணமாக அதை துறந்து தற்போது முழு நேரமாக வேதாத்திரிய சேவையும் குடும்ப சேவையும் செய்து வருகின்றார்கள். மேலும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, நமது அன்னை லோகாம்பாள் அம்மா அவர்கள் குறிப்பிடுவார்கள், மகரிஷி அவர்களிடம் நமக்கு நம்முடைய வேதாத்திரிய தொண்டர்கள் அத்தனை பேருமே நமது குழந்தைகள் தானே என்று. அதே போல அம்மா அவர்கள் அன்னை லோகாம்பாளுக்கு அன்பு குழந்தையாகவும் அன்பு தாயாகவும் மாறி அன்னை லோகாம்பாளின் இறுதி காலத்தில் அம்மா அவர்கள் அவருக்கு பணிவிடை செய்து அவரை கண்ணென பராமரித்தது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அதை மகரிஷி ஐயா அவர்களே ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அம்மா அவர்களின் வாழ்த்தும் ஐயா அவர்களின் ஆசிகளும் அம்மா அவர்களுக்கும் அவரது குடும்பத்துக்கும் பரிபூரணமாக உண்டு என்பதில் எந்த ஐயமும் இல்லை. வாழ்க வளமுடன். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அம்மா அவர்களை இன்றைய உரையை நிகழ்த்து வருமாறு வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். தெளிவா இருக்குங்களாம்மா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய், சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன், உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய், முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று யான் அறநெறி வாழ்கின்றேன். அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்வினை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்ற நம்முடைய குருபிரான் அவர்களை
வணங்கி இந்த யோக வாழ்வினை அனைத்து மக்களும் பெற வேண்டும், அதுவே தன் வாழ்வின் லட்சியமாக கொண்டு செயல் புரிந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தலைவர் SKM ஐயா அவர்களுக்கும், இல்லங்கள் தோறும் இந்த இனிய பணியினை செய்து கொண்டிருக்கக்கூடிய இணையவழி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், நிகழ்ச்சியினை நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சந்திரா அம்மையார் அவர்களுக்கும், நிகழ்விலே பங்கேற்றுள்ள அனைத்து பெருமக்களுக்கும் என் பணிவான வணக்கங்களையும் வாழ்த்தினையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். பேரன்பு சால் மெய்யுணர்வாளர்களே, இன்றைய சிந்தனை யோக வாழ்வு. கொஞ்சம் நம்ம மாத்தி போடலாமா? நமக்கு அமைந்திருக்கக்கூடிய வாழ்க்கையே ஒரு பெரிய யோகம் தானே, இல்லையா? யோகம்னா அதிர்ஷ்டம், யோக காரகன். திடீர்னு சொல்றாங்கல்ல, லாட்டரியில அடிச்சிச்சுன்னா திடீர்னு என்ன சொல்றாங்க, ஒரு யோகம் அடிச்சிடுச்சுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்வே நமக்கு இறைவன் ஒரு யோகமாக, ஒரு அதிர்ஷ்டமா நமக்கு கொடுத்திருக்கக்கூடியதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதுலயும் மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியத அந்த வாழ்வியலோடு இணைத்திருக்கின்றான் பாருங்க. அப்ப எப்படிப்பட்ட யோகக்காரர்கள் நாம! அந்த ஒரு உற்சாகத்தோடு, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பெருமித உணர்வோடு இன்றைக்கு நம்ம இந்த சிந்தனையை நம்ம மேற்கொள்ளணும். அம்மா ஆரம்பத்துல சொன்னாங்க, யோகம் அப்படின்னு சொன்னா இணைதல், ஒன்றிணைத்தல், இல்லையா? அதற்காக முயற்சித்தல் அப்படின்னு சொல்றது கூட யோகம்தான். அப்ப வாழ்வினுடைய ஒரு நோக்கம், இப்ப நான் சொல்லும் போதே எல்லாருக்கும் என்ன மனசுல என்ன பதில் வரும்? இறை உணர்வு பெறுதல். ரைட். இது நான் மனவளக்கலை அருட்தந்தையினுடைய அறிமுகம் எனக்கு கிடைத்த பிறகு எனக்கு வரக்கூடிய பதில். இதுக்கு முன்னாடினா வாழ்வினுடைய நோக்கம் உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக நான் சொல்லுகின்றேன், இந்த மனவளக்கலைக்கு முன்னாடி இந்த கேள்வியை கேட்டிருந்தா எனக்கு சரியான பதில் சொல்ல தெரியாது. அதுதான் உண்மை. எனக்கு என்ன பர்பஸ், என்னவோ பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டு இருக்கோம், என்னவோ அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த மனவளக்கலை வந்த பிறகுதான் நான் இந்த ஒரு தெளிவான பதிலினை நான் சொல்லுகின்றேன். அல்லது கொஞ்சம் நம்ம ஓரளவு இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்கிட்ட, அந்த மாதிரி இருக்கக்கூடியகிட்டலாம் என்ன பர்பஸ் ஆஃப் த லைஃப் அப்படின்னா, நல்லா ஹாப்பியா இருக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும், நல்ல விதவிதமா அனுபவிக்கணும், இல்லையா? இதுதான் நோக்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி. சரி, எதுவாக இருந்தாலும், நீங்க எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்தாலும் சரி, ஓகே, அத வந்து தவறுனோ அதை இதை சொல்லல. பர்பஸ் ஆஃப் த லைஃப், அத சரியான விதத்துல நான் அதை ஒரு யோகமாக
நான் அதை பூரணமாக அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதோடு கூட இன்னும் ஒரு வார்த்தைய, இன்னொரு சொற்றொடரை நான் நல்ல சிந்திக்கணும். அது த மெத்தட் ஆஃப் லிவிங். பர்பஸ் ஆஃப் த லைஃப், மெத்தட் ஆஃப் லிவிங். பர்பஸ் ஆஃப் த லைஃப் ஓகே, அது எதுவாக இறையுணர்வாக இருந்தால் ரொம்ப நம்ம எல்லோருமே மனவளக்கலையில இருக்கக்கூடிய நமக்கு தேவையாக இருக்கக்கூடிய ஒன்று. இப்ப சப்போஸ் அவங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நிலையாக இருந்தாலும் மெத்தட் ஆஃப் லிவிங் அதை பத்தி நம்ம ரொம்ப யோசிக்கிறது இல்ல. ஆனா இதை மட்டும் நம்ம எவ்வளவு யோசிக்கிறோம், ஆழமா யோசிக்கிறோம். பர்பஸ் ஆஃப் த லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடியதை மட்டும் யோசிக்கிறோம் இல்லையா? எதுனா நான் அனுபவிக்கணும், நான் நல்லா என்ஜாய் பண்ணணும், நான் நல்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப இது முக்கியம் இல்லையா? மெத்தட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ மனவளக் கலைஞர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கை ஒரு யோக வாழ்க்கையாக நல்ல முறையிலே நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த ரெண்டையும் நான் நல்ல சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளணும். அறியாமை, அதை என்னால் பொறுத்து கொள்ள முடியும். அலட்சியம் பொறுத்து கொள்ளலாமா? அப்ப எங்கேயோ நம்ம தவறுகின்றோம் அப்படின்னு தானே அர்த்தம். அப்ப நம்ம இனிமேல் என்ன செய்யக்கூடாது? மெத்தட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லக்கூடியத நான் எப்படி என்னை தகவமைத்துக் கொள்வது, த பர்பஸ் ஆஃப் த லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு என்னை நான் எப்படி தகமைத்துக் கொள்வது அப்படிங்கிறத பத்தி நிச்சயமா நம்ம கண்டிப்பா சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல நம்ம இருக்கோம். அழகா நம்ம ஃபர்ஸ்ட்லயே ஸ்டார்டிங்லயே ஒரு கவி சொன்னாங்க இல்லையா? ஒரு லைன் மட்டும் அதுல எடுத்துக்கொள்ளலாம். அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம். அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம். அப்போ ஏன் அறிவை அறிவால் அறியணும்? புலன் ஐந்தின் துணை கொண்டு பூ உலகை அனுபவித்து. அப்ப இந்த புலன்கள் மூலமாக இந்த உலகத்தினை நான் அனுபவிக்க கூடியதைத்தான் என்னுடைய அறிவு தான் அனுபவிக்குது. அப்ப அதற்குத்தான் நான் என்னன்னு பேர் கொடுத்திருக்கேன்? மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் நம்ம கொடுத்திருக்கின்றோம். அப்ப அறிவு உள் மையத்துல என்னுடைய மனம் அலையாக, அப்ப நிலையை விட அலைக்கு வேகம் அதிகம். சோ அப்ப என்னுடைய மனம் போன போக்குல என்னுடைய அறிவும் போய் 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 பழகிட்ட காரணத்தினால இங்க நான் என்ன செய்கின்றேன் அப்படின்னு சொன்னா அறிவை அறிய, அறிவை கொண்டு புலன் அறிவை என் உயிரில் அடக்கியும் ஒடுக்கியும் மெய்ப்பொருளாகி என் மேன்மை உணர்ந்திட மெய் விளக்க தவம் மேற்கொள்கின்றேன். என்னுடைய அறிவை பற்றி நான் உணர்ந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அது புலன்வயப்பட்ட வாழ்க்கை முறை. அப்போ அதுல இருந்து என்னை மீட்பது அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்கு உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் இல்லையா? அப்ப இந்த புலன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியதுல அது இருந்துதான், அது கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். சாப்பிட்டுதான் ஆகணும், பேசிதான் ஆகணும், பார்த்துதான் ஆகணும், கேட்டுதான் ஆகணும். அது தவறு இல்லை. ஆனா பட் அதுலயும் இருந்தேன் அப்படின்னு சொன்னா இல்லையா? அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அதன் பயனாய் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. ஒரு உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கையாக போயிடும்.
அப்போ உணர்வு நிலைக்கு நான் வரணும் அப்படின்னு சொன்னா அதற்கு எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சாதனம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அகதவம் என்று சொல்லக்கூடியது. இப்போ இந்த நிலையினை நான் உணர்வாக பெறவில்லை அப்படின்னு சொன்னா என்ன நிகழும் அப்படின்னு சொன்னா, எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் எண்ணத்தில் எண்ணமாய் இருப்பது யோகம். கொஞ்சம் நல்ல ஆழ்ந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்ப தானா முளைச்சு வருதுன்னா, ஒரு செடி தானா முளைச்சு வந்தா முளைச்சு வருது சொல்லலாம். ஆனா என்னுடைய எண்ணம் அப்படி தானா வரலாமா? அப்படிதானே வருது. தியானம்னு கூட உக்காந்தா கூட, அல்லது கொஞ்ச நேரம் ஏதாவது கொஞ்சம் சிந்தனை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட நமக்கு எப்படி இருக்கு, தானா அது பாட்டுக்கு அப்படி தானா எழுதுவது கூட இல்லாம அடுத்தது சொல்ற மாதிரி எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் அது அலைஞ்சுக்கிட்டே அது அப்படியே கண்டினியூவா அது பாட்டு போயிட்டே இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் எண்ணத்தில் எண்ணமாய் இருப்பதுவே யோகமாகும். அப்போ அந்த எண்ணத்தை நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா அதற்கும் அருட்தந்தை வழி சொல்லி கொடுக்கறாங்க. நீங்க எண்ணுதல், திட்டமிடுதல், முறைப்படுத்துதல், இந்த மூணுத்தையும் கொஞ்சம் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எண்ணம் இனி தானாக எழுந்து அலையக்கூடாது. என்ன எண்ணம், என்ன எதற்காக எண்ணுதல்? நான் நல்ல தியானம் செய்ய போகின்றேன், எனக்கு வேற எந்த எண்ணமும் வரக்கூடாது, நான் இறைநிலையோடு ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க என்று சொல்லக்கூடிய விதத்துல நான் என்னுடைய உயிரோடு ஒன்றி நிற்கின்றேன். என்னுடைய பதிவுகள் என்று சொல்லக்கூடியதை நீக்கம் பெறக்கூடிய விதத்துல என்னை நான் மேம்படுத்திக் கொள்வதற்காக அற்புதமான ஒரு பயிற்சி திட்டத்தினை நான் கை கொண்டிருக்கின்றேன். சோ அப்ப இதுல என்னுடைய மனம் முழுக்க தானாக அது பாட்டுக்கு அலையாமல் இப்ப நான் மேற்கொண்டிருக்கக்கூடிய காரியத்துல நான் ஒன்றி நிற்க வேண்டும். சொல்லுவாங்க இல்லையா, அதாவது என்ன சொல்லுவாங்க, அதாவது பதறிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரிதான் நம்முடைய எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதும். ஏதாவது ஒண்ணு செஞ்சிட்டு இருப்போம், வேற ஏதாவது ஒண்ணு ஞாபகங்கள் அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும். அதனால நமக்கு அந்த எண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஒரு கண்டென்ட் இல்லை. அப்ப நம்ம முதல்ல நமக்கு அதுதான் அருட்தந்தை அவர்கள் கொடுக்கக்கூடிய யோகம் அப்படின்னு சொன்னா, அறிவை கொண்டுதான் எதுவாக இருந்தாலும் நம்ம செயல்படுத்த முடியும். அப்ப அறிவை கொண்டு முதல்ல நான் எண்ணத்தை நிலைக்க செய்தல் யோகம். அப்போ என்னிட்ட இருக்கக்கூடிய அதே எதற்காக, அப்போ அதுதான் எண்ணுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதற்காக கொஞ்சம் திட்டமிடல். எப்போ நம்ம ஒரு சப்போஸ் லேடிஸ் தப்பு கிடையாது அது. இப்ப நானே இருக்கேன் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம உட்காரும் போது அத கேஜிஎஸ் ஐயா கேஜி சுவாமின்னு சொல்லிட்டு அவர் அடிக்கடி சொல்லுவார். அதாவது இந்த தியானம் பண்ணிட்டு அந்த வேலையை வச்சுக்கலாம் அப்படின்னுட்டு நீங்க தயவு செஞ்சு உட்காராதீங்க. தியானத்துல அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு உட்காருங்க அப்படின்வாரு. நமக்கும் கூட அப்படிதான். நம்ம அது லேடிஸா இருக்கக்கூடியவங்களுக்கு அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் உட்காந்தோம் அப்படின்னு சொன்னா கூட மனசு கொஞ்சம் ஒரு காம்னஸ்க்கு வந்துச்சுன்னா கூட அடுத்தது என்ன செய்யணும், அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு அப்படிதான் போகும். அது பழக்க பதிவின் காரணமாக. பட் இங்க நான் தியானத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடியத ஒரு குறிப்பிட்ட நேரம், எப்ப நம்ம ஃப்ரீயா இருப்போம், எப்ப என்னுடைய மனம் அலையாமல் இருக்கக்கூடிய நேரம் எது, எந்த நேரத்துல எந்த தியானம், எதை வேண்டுமானாலும் எந்த டைரக்ஷன்ல, எதுக்கும் அதுக்கான ஒரு லிமிட்டேஷன் அப்படிங்கிறதே கிடையாது. பட்
நான் அதிலே ஒன்றி ஒன்றி நிற்பதற்கு திட்டமிடுதல் என்று சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம். ஏன்னா யோகம் அப்படின்னு சொன்னாலே நான் முதலே சொல்லியிருக்கேன், முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம். அந்த ஒரு அர்த்தமும் இருக்கு. யோக வாழ்வு, யோகம்னா முயற்சி எடுக்கணும், நம்ம தான் எடுக்கணும். அப்ப வாழ்வினை நல்ல ஒரு யோக வாழ்வாக, ஒரு அற்புதமான வாழ்வாக நான் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு நான் மெத்தட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நான் மாத்திக்கணுமா இல்லையா? அப்போ அதுதான் திட்டமிடல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதற்கு அடுத்ததா இருக்கக்கூடியதான் முறைப்படுத்துதல். அப்ப நீங்க என்ன இப்ப ஒரு ஒரு பர் டே, அப்ப என்ன எனக்கு ஏன் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம், இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு தெளிவாக ஒரு சிந்தனை அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம கண்டிப்பா நம்ம பழகி கொண்டோம். இன்னும் ஒரு படி மேல எந்த ஒரு பொருளையும் அதனுடைய மதிப்பை தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த பொருள் மேல நமக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு ஈர்ப்பு வரும், அக்கறை வரும். ஒரு உதாரணத்துக்கு இப்ப நீங்க சப்போஸ் நம்ம ஒரு வண்டி வாங்கி நம்மளோட பையனுக்கு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அவன் துடைக்கல அப்படின்னு சொன்னா நமக்கு ரொம்ப கோபம் வரும். நான் வண்டி கொடுத்தேன், அதை துடைக்காம வச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு. பட் அதே நம்மளோட குழந்தைங்களே அவங்க ஒரு காசு கொடுத்து அவங்க சம்பாரிச்சதுல கொடுத்து வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மள என்ன சொல்லுவாங்க, ஃப்ரீயா இருக்கீங்கல்ல அதை கொஞ்சம் தொடச்சு கொடுக்கறது, ஏன் அந்த வண்டி அப்படி அழுக்காவே இருக்கு. அல்லது அவங்க என்ன செய்வாங்க, அவ்வளோ அக்கறையா அதை பாதுகாப்பாங்க. ஏன், அந்த பொருளினுடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுக்கு நல்ல முறையில தெரிஞ்சிருக்கு. அப்ப அதே போல எண்ணம் எழுமிடமோர் புள்ளி ஆகும், இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம். ஒரு சாதாரணமான ஒரு ரொம்ப அற்பத்திலும் அற்பமான ஒரு ஜீவன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நான் ஒரு பேச்சு வார்த்தையில சொல்றேன், நம்ம எல்லாமே மேம்பட்ட மனிதர்கள், மனவள கலைஞர்கள், அற்புதமாக இந்த உலகத்தினை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையும் திறமையும் உடையக்கூடிய ஒரு அத்துணை பயிற்சிகளையும் நமக்கு அருட்தந்தை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மேம்பட்ட மனிதர்கள். அப்ப நம்ம உடைய மனதுல, நம்முடைய அறிவிலே எழுகின்ற இந்த எண்ணம் ஒரு புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக இருந்தாலும் இதற்கு ஆற்றல் எத்தகையது, இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம். அப்போ இந்த எண்ணத்துக்கு நம்ம எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? அதனாலதானே ஃபர்ஸ்ட் அகத்தாய்விலே நமக்கு எண்ணம் ஆராய்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதனால நல்ல நீங்க சிந்தனை பண்ணுங்க. அப்ப அதை கரெக்டா நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய மதிப்பினை உணர்ந்து நீங்க நல்ல முறையில அதை உணர்ந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப கண்டிப்பா அதுவே ஒரு யோக வாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். இன்னும் கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியதே இந்த மூணுத்துக்குள்ள அடங்கி போதா இல்லையா? எண்ணம், சொல், செயல் இல்லையா? இந்த மூணு தானே நம்முடைய லைஃப்ல. இந்த மூணுத்தை நம்மால ஒரு ஒழுங்கமைப்பா, ஒரு என்ன சொல்றது, அத ஒரு சீர்மையாக, அதை ஒரு சிறப்பாக, அதை ஒரு தெளிவாக ஏன் நம்மால வைத்துக் கொள்ள முடியல? இந்த மூணு தான். நீங்க எதுவாக இருந்தாலும் இந்த மூணு தானே, எண்ணம், சொல், செயல். அப்போ சொல் அப்படிங்கறத எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா கூட, நான் பேசுறேன், இப்ப பேசும்போது நம்ம இனி எத்தனையோ நம்ம உதாரணங்கள் சொல்லலாம் இல்லையா? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இல்லையா? தீயினார் சுட்ட புண் முள்ளாரும் மாறாதே நாவினார் சுட்டவடு. இப்படி நம்ம எவ்வளவு யாகாராவாயினும் நா காக்க காவாக்கா சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு, எவ்வளோ அற்புதமாக நமக்கு இந்த நாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது இந்த சொல் அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளவு முக்கியம் இல்லையா? சொல் அப்படிங்கிறதே ஒரு மந்திரம் அப்படின்னு தானே சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றோமோ அது எல்லாமே அப்படியே பழிக்கும். சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருக்காங்களே இல்லையா? ததாஸ்து ததாஸ்து அப்படின்னு சொல்லக்கூடியதுமா. அதனால நம்ம நல்லதுதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக. சோ அப்ப நம்ம இதெல்லாம் நம்ம ஒரு
நம்ம இதை எல்லாத்தையும் இதுதான் இந்த மெத்தட் ஆஃப் லிவிங். இது எல்லாத்தையும் நம்ம விட்டுடுறோம். விட்டுட்டு வெறுமனே பர்பஸ் ஆஃப் த லைஃப் மட்டுமே நம்ம கையில வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அப்ப அது எப்படி நடைமுறைக்கு வரும்? எனக்கு அதுதானே இப்ப முக்கியம். நான் நடைமுறைப்படுத்தணும், நான் வாழ்ந்தாகணும். நான் ஏதோ பேசுறது சொல்லுவது அது மட்டுமல்ல, வாழ்தல் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் முக்கியம். அது எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு எப்படிப்பட்ட குருவினுடைய தொடர்போடு எங்க இருந்தாலும் இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அனைத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றிருக்கக்கூடிய விதத்துல இருக்கோம் நாம். அப்ப நம்ம எப்படி மாற்றி அமைத்து கொள்ளணும்? அத தன் வயப்படுத்தி கொள்ளணும் இல்லையா நம்ம அத. அப்ப இதுக்கு எல்லாத்துக்கான வழிமுறைகள் அப்படிங்கறத நமக்கு கொடுத்திருக்காங்க. அதை நம்முடைய வாழ்வியலாக நம்ம மாற்றுவது அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக இருக்கணும். அதத்தான் அருட்தந்தை சொல்லுவாங்க, செயலையும் மனதையும் ஒருங்கிணைப்பது யோகம். அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம். எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் எண்ணத்தில் எண்ணமாய் இருப்பதுவே யோகம். அதே போல நம்முடைய செயலையும் மனதையும் ஒருங்கிணைப்பதும் யோகம். ஏன்னா செயல் வேறாக மனம் வேறாக இருக்கக்கூடிய தன்மையிலிருந்து, அதுதான் தியானம் அப்படின்னு சொல்லி மாதிரி சொல்லுவாங்க. அதாவது சாதாரணமா நம்ம எந்த செயல் செய்யறோமோ அதுல நான் முழுமையாக ஒருங்கிணைத்து நிற்றல். இப்போ கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்போ ஒரு செயல் செய்யறோம், அந்த செயலுக்கான விளைவு நன்மையாக இருக்கின்ற பட்சத்தில் சந்தோஷப்படுறோம். அல்லது ஒரு பொருந்தாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்ப சரி, இனிமேல் நான் இந்த மாதிரியான செயல்பாட்டுல என்னை நான் மாற்றி அமைத்துக் கொள்ளுவேன், அல்லது இனி நான் செய்யாமல் காத்துக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியதுமா. இதுக்கு பேர் நாம எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அனுபவம். சரி, நீங்க அந்த அனுபவத்திலேயே நாம் நிலைத்து நிற்கின்றோமா? கொஞ்சம் பாருங்க. பழக்கம் விளக்கம். பழக்கத்தை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம போராடுறோம். விளக்கம் நல்ல முறையில தெரியுது, தெரிந்தாலும் கூட என்னால் முழுமையாக விளக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுல என்னால முடியவில்லை. எத்தனை நாளைக்கு நம்ம இதையே சொல்லிட்டு இருப்போம். பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையில் போராடுபவன் மனிதன். அப்படியே சொல்லிட்டு இருக்கலாமா லைஃப் டைம் முழுக்க? இந்த எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி அருட்தந்தை அனுபோகம், என்ஜாய்மெண்ட் இல்லையா? அப்ப அதுக்கு முன்னாடி நீங்க உயிரினுடைய 10 படிநிலைகள், அதுதான் மனமாக அல்லது அறிவினுடைய 10 படிநிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமா நமக்கு அகத்தாய்வுல எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உணர்ச்சி இல்லையா, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு அப்படின்னு 10 படிநிலைகள் சொல்லி கொடுத்திருப்பாங்க. இப்ப நம்ம எங்க நிக்கிறோம்? எக்ஸ்பீரியன்ஸ். செயலை செய்துட்டு இனி செய்யக்கூடாது, செய்துட்டு இனி செய்யக்கூடாது. ஆனால் மனவளக்கலை, யோக வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியதுல நான் நிலைத்து நிற்கணும்னு சொன்னா இனி நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிக்க கூடாது, என்ஜாய்மெண்ட், அதிலே விழிப்பு நிலை என்று சொல்லக்கூடியது முக்கியம். எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமேலு நீங்க அவேர்னஸ், விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைப்பதை விட அனுபோகம், நான்
போகித்துக் கொண்டிருக்கின்றேன், நான் அதோடு தொடர்பு கொண்டிருக்கின்றேன், அதோடு நான் லயித்துக் கொண்டிருக்கின்றேன், அதோடு பின்னி பிணைந்திருக்கின்றேன். அப்போ அந்த இடத்துல நான் அவேர்னஸா இருந்தேன் அப்படின்னு சொன்னா அதுதான் பிரம்ம ஞானம். எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுல மாறும், பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் மாறிக்கொண்டே இருக்கும். பயிற்சிகள் இருக்கு, இவ்வளவு தெளிவை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அப்ப நான் அதை துய்க்கின்ற பொழுதே உன்னில் நான் லயமாகி விழிப்பில் உந்தன் உறவினிலே பேரின்பம் காணுகின்றேன். சாப்பிடுறேன், நமக்கு இது எக்ஸ்பீரியன்ஸா தெரியாது. சாப்பிடுறோம், போதும், அதோடு நான் உறவு கொண்டிருக்கின்றேன். இப்ப அப்படி உறவு கொண்டிருக்கின்ற பொழுதே எனக்கு தெரியுது இல்ல, கால் வயிறு அரை வயிறு உணவு, கால் வயிறு தண்ணீர், கால் வயிறு எம்டினஸ். என்னுடைய உடலுக்கு ஏற்றாற் போல இந்த 5 அளவு முறை அப்படின்னு சொல்லக்கூடியது, இது எல்லாத்தையுமே நான் அனுபவிக்கின்றேன். அனுபவிக்கின்ற பொழுது அதுல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் எனக்கு கிடைக்குது. அனுபவம் கிடைத்த பிறகு இனிமேல் சாப்பிடக்கூடாது, இனிமேல் அதிகமா உழைப்பு இருக்கக்கூடாது, இனிமேல் என்னோட எண்ணத்தை எப்படி நான் முறைப்படுத்திக்கணும், இனிமேல் இதுல இருந்து கொஞ்சம் நம்ம முதல்ல மாறலாம், மாறணும், மாறுவோம், முடியும். அதுதான் அருட்தந்தை. அப்ப எதுக்காக நமக்கு அந்த அனுபோகம் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்திருக்காங்க, என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைய. சோ நல்ல சான்றோர் பெருமக்களே, மெய் உணர்வாளர்களே, வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியதே நாம் அனுபோகம்தான். துய்த்து இன்புறுவதற்காகத்தான் நான் பிறவி எடுத்திருக்கின்றேன். அப்ப அந்த துய்த்து இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது எக்ஸ்டசி என்று சொல்லக்கூடிய பேரின்பமாகவும், ஒரு பீஸ்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைதியாகவும் நான் என்னுடைய வாழ்க்கையினை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, இனி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை விட என்ஜாய்மெண்ட் என்று சொல்லக்கூடியது நிகழுகின்ற பொழுதே, அதோடு நான் உறவு கொண்டிருக்கின்ற பொழுதே, அதில் நான் ஒரு அவேர்னஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வினை நான் கடைபிடிப்பேன். இந்த வார்த்தையை நான் சொல்ல போறேன். இந்த எண்ணம் நான் எனக்குள்ளாக எழுகின்றது, இந்த எண்ணம் வேண்டாம், நல்ல ஒரு உயர்ந்த எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவோலாம் நமக்கு இருக்கு. அப்ப இதை என்னுடைய எண்ணம் இனி இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில நீங்க கொஞ்சம் நம்ம வாழுவதற்கு நான் ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா, அப்படின்னு சொல்லி நீங்க அந்த எண்ணத்தை மட்டும் நீங்க கை கொண்டீங்க அப்படின்னு சொன்னாலே அப்ப அதுதான் பிரம்ம ஞானம். இறைநிலையை மறவாமல், இறைநிலைக்கு எது பிடிக்கும்? அன்பு, அறிவு. அப்ப அது எப்படி ஒரு முழுமையாக தன்னை வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றது, முழுமையாக எப்படி எல்லாவற்றிற்கும் உதவி கொண்டிருக்கின்றதோ அன்பும் கருணையுமாக, அப்பன் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியதும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம செய்துட்டு வருந்துவதை விட நான் செயல் புரிகின்ற பொழுதே இனி நான் ஒரு அவேர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விழிப்புணர்வினை நான் கடைபிடிப்பேன். நான் பார்க்கறதா இருந்தாலும் சரிப்பே, இந்த 5 புலன்கள் மூலமாக தானே மகரிஷி சொல்ற மாதிரி இந்த 5 அளவு முறை அப்படின்னு சொல்லக்கூடியதானே. அப்ப அதுல இனி நான் அந்த மாதிரி அவேர்னஸ் தவற மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உறுதிப்பாட்டினை, ஒரு எண்ணத்தினை, ஒரு உயர்வினை நம்ம ஏற்படுத்தி கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு யோக வாழ்க்கையாக நாம் மாற்றி அமைப்பதற்கு அது ஒரு அடிப்படை காரணமாக இருக்க முடியும். அதனாலதான் அருட்தந்தை சொன்னாங்க, செயலையும் மனதையும் ஒருங்கிணைப்பது யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுமாக.
ஏன்னா செயல் நம்ம ஒவ்வொரு தரமும் நம்ம ஏதாவது நம்ம இஷ்டம் போல நம்ம அந்த மாதிரி அல்லது அறியாமையினால அந்த மாதிரி செஞ்சுட்டு அதன் பிறகு நம்ம என்ன செய்யறோம், வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரியான தன்மைகள் இல்லாம நம்ம கண்டிப்பா ஒரு உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடியத நான் அனுபவிக்கின்ற பொழுதே ஒரு அவேர்னஸ், என்னுடைய அறிவிற்கு ஒரு விழிப்பு நிலை வந்துடணும். நான் இதோடு தொடர்பு கொண்டிருக்கின்றேன். அப்ப எந்த அளவு, எந்த முறை, எந்த நிலைப்பாடு தான் நான் முதலே சொன்னேன் இல்லையா? எண்ணுதல், திட்டமிடுதல், முறைப்படுத்துதல், இதுதான் அவேர்னஸ். அப்ப இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியத நல்லா உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னோம். இன்னும் ஒரு படி மேல அருட்தந்தை சொல்லக்கூடியது எல்லாத்துக்கும் இந்த கவி தெரிஞ்சிருக்கும். காந்த ஞானம் பெற்றிடில் கடவுள் உயிர் அறிவிவை காட்சியாம் அகத்துளே களங்கம் நீங்கி தூய்மையாய். சரி, இந்த லைன் அப்படியே விட்டுடுங்க. அடுத்து சொல்றது மட்டும் நீங்க கொஞ்சம் நல்ல ஆழமா கவனிச்சு பாருங்க. மாந்தருக்குள் பகை, பிணக்கு, ஐம்புலன் கவர்ச்சி, செல்வாக்கோடு பொருள் புல கவர்ச்சியும். இல்லையா? மாந்தருக்குள் ஏழ்மை, பகை, பிணக்கு, ஐம்புலன் கவர்ச்சி, செல்வாக்கோடு பொருள் புகழ் கவர்ச்சியும். இது எல்லாமே, இந்த வார்த்தைகள் எல்லாமே நமக்குள்ளாக இருக்கிறது தானே, இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா எல்லாருக்குள்ளாகவும் இருக்கு. பட் இதோடவே இப்படியே என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிடணுமா? அடுத்த வரி அப்படின்னு சொல்லக்கூடியதுல அருட்தந்தை போட்டிருக்கக்கூடிய வார்த்தை நீந்தலாம். வார்த்தை கவனிங்க. இந்த வார்த்தை இறைவனாலேயே எழுதப்பட்டது. அருட்தந்தையினுடைய கவிகள் எண்ணம் அகண்டாகாரம் இயற்கை ரகசியங்கள் மலர்ந்து எழுத்தாய் மாறும் ஏட்டினிலே கை எண்ணம் அகண்டாகாரம் அப்படின்னு சொன்னா அதுக்கு சாட்சி இந்த ஒரு வார்த்தை தான், நீந்தலாம். இந்த வார்த்தை நீங்க யோசிச்சு போடவே முடியாது. பகை, பிணக்கு, ஏழ்மை, ஐம்புலன் கவர்ச்சி, பொருள் புகழ், செல்வாக்கு, எப்படி சொல்லக்கூடியது எல்லாத்தோடையும் மனிதன் பின்னி பிணைந்திருப்பவன் தான் மனிதன். ஆனா அதுல இருந்து நீங்கள் நீந்தலாம். நீங்க நீந்தி வெளிவர முடியும். நீந்தலாம்னா நம்ம தண்ணிக்குள்ள இருக்கோம் அப்படின்னு சொன்னா தண்ணிக்குள்ளே இருப்போமா? இருக்க மாட்டோம். அப்ப தண்ணியில இருந்து மேல ஏறணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும். அப்ப எனக்கு தண்ணியினுடைய ஆழம் தெரியணும். சப்போஸ் எனக்கு நீச்சல் தெரியலன்னா நான் அதுலயே மூழ்கிடுவேன், என்னுடைய வாழ்க்கையே அதுல போயிடும். அப்போ எந்த விதத்துல நான் அதுல இருந்து நான் மேல வர்றது, எனக்கு ஒரு துடுப்பு கிடைக்குமா, எனக்கு ஒரு படகு கிடைக்குமா, அல்லது ஏதாவது ஒரு பயன்படுத்தி, இல்ல நான் இந்த வேகத்துல நீச்சல் அடிக்கணுமா, ஏதாவது ஒண்ணு பயன்படுத்தி நான் மேல வரணும்னு நினைக்கணும். இப்படி நான் முயற்சி எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா நீந்தலாம். இதுல இருந்து நான் நீந்தி வரல அப்படின்னு சொல்லி சொன்னா எதுலயே போயிடுவேன். இதேதான் பகை, பிணக்கு, ஏழ்மை, ஐம்புலன் கவர்ச்சி, செல்வாக்கோடு பொருள் புகழ் கவர்ச்சி, இப்படியேதான் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். பட் அதற்காக நான் பிறவி எடுக்கவில்லை. நீந்தலாம். நாம நீந்தி என்ன செய்யணும்? அங்கிருந்து நான் கண்டிப்பா மேல வரணும். நீந்தலாம். அப்ப அதனால எனக்கு என்ன கிடைக்கும்? நேர்மையான நீதிமுறை, ஓர் மதம், நெறியுடன் குழந்தை பேரு, நீதி நாட்ட கல்வியும், அடுத்தது நமக்காக மட்டுமே சாந்தமான ஆன்ம வாழ்வும், சலிப்பிலா பேரின்பமும், சற்றும் மெய்ப்பொருள் மறவா சத்திய வாழ்வும் சித்தியாம். இப்ப இந்த நீந்தலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க நல்ல உங்களுடைய ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வார்த்தையை நம்ம அந்த இடத்துல நம்ம பயன்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படியே போயிடும், அதே தன்மையிலே போயிடும். அப்ப அதுல இருந்தெல்லாம் நான் நல்ல முறையில மேம்பட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்ப கண்டிப்பாக என்னுடைய செயலையும் மனதையும்
ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு யோக நெறி அப்படின்னு சொல்லக்கூடியத நான் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல நான் அடங்கி இருக்கக்கூடிய தன்மை. அப்ப நம்ம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அருட்தந்தை அவர்கள் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை நெறி அப்படின்னு சொல்லக்கூடியதை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய விதத்துல தேவை அற்றது அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தீய வினை பதிவுகளை திருத்தி போக்கி, அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையற்றது அல்லது இதுவே நமக்கு தெரியுது, நமக்கே தெரியும் ஒரு சில தன்மைகள் இதுல இருந்தெல்லாம் நமக்கு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்ற மாதிரி அதை நம்ம தீய வினைப்பதிவு, சரி நீங்க எப்படியோ ஒண்ணு அது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வினைப்பதிவு, அதை என்ன செய்யணும்? திருத்தி போக்கணும். திருக்குறள் ஒண்ணு இருக்கு, இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இலன். இன்பம் விளையான், அதாவது சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷம் வந்தாலும் ஓகே. இடும்பை இயல்பென்பான், ஏதேனும் துன்பம் அப்படின்னா அது என்னுடைய வினைப்பதிவு, எப்படி இன்பம் வந்துச்சோ அதே மாதிரி துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப துன்பம் உறுதல் இலன், அவனுக்கு துன்பம்ங்கிறதே வாழ்க்கையில கிடையாது. அப்ப அதே அதே நிலைப்பாடுதான் இது, தீய வினை பதிவுகளை திருத்தி போக்கி, இல்லையா? தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்து, தெளிந்த அறிவு விழிப்புணர்வு எங்க வேணும்? என்னுடைய அறிவு துய்க்கின்ற பொழுது, துய்த்தல் இல்லையா, அதோடு தொடர்பு கொள்ளுதல் அப்படின்னு சொல்லும் போது விழிப்புணர்வு எனக்கு வேணும். துய்த்த முடிஞ்ச பிறகு விழிப்புணர்வு, அதை திருப்பி திருப்பி எகைன் அண்ட் அகைன் நம்ம பழைய குருடி கதை தரடின்ற மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை போயிடும். அப்போ தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்து என்றும் தூய வினை தேர்ந்தாற்றி, தூய வினை நல்ல ஒரு செயல்களை, உயர்ந்த செயல்களை நம்ம செய்வதற்கு நல்ல முறையில பழகுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய தூய வினை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமை என தேர்ந்து செய்து, இல்லையா? நம்ம இரண்டொழுக்க பண்பாடுல சொல்றோம்ல, அதுல மாதிரி நம்ம செய்யக்கூடிய கடமைகள் இன்னொருவருடைய துன்பத்தை போக்கக்கூடிய விதத்துல இருக்கணும். மன்றத்துக்கு போய் தான் நம்ம பயிற்சி கொடுத்தாதான் அது பயிற்சி, நம்ம மன்றத்துல இருக்கவங்களுக்கு செஞ்சாதான் அது அதுக்கு தொண்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் மட்டும் நினைக்காதீங்க. எங்க எந்த இடத்துல இருக்கோமோ, யார் கூட இருக்கோமோ, நம்முடைய குழந்தைங்களா இருந்தாலும் வீட்டுக்காரரா இருந்தாலும் சரி, எல்லோரோடும் இனிமை காத்து வாழ்வது அப்படின்னு சொல்லக்கூடியதே அதுவே ஒரு பெரிய அறம். இப்ப என்னை தாண்டி செய்யக்கூடியதுதான் அறம் அப்படிங்கிறதும் கிடையாது. நம்ம இருக்க இடத்துல முதல்ல நம்ம நல்ல முறையில தூய வினை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமை என்று சொல்ல. இன்னொரு அவருக்கு பசிச்சுதா, நம்ம ஏதோ சமைச்சு கொடுக்குறோம், அதனால அவருடைய துன்பம் போக்குது, அதுவே ஒரு பெரிய பெரிய கடமை தானே அது நம்மளோடது. அந்த மாதிரி என்ன முடியுதோ அப்போ அதை துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமை என தேர்ந்து செய்து மாயமெனும் மறைபொருளாம் அறிவறிந்து மண்ணுலகில் உயிர்கட்கு துன்பம் நீக்கி நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நிறை வாழ்வாம் நெறி அதுவே யோகமாகும். இப்ப இதுல நேயமுடன் விருப்பத்தோடு தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நிறைவாழ்வாம் நெறி அதுவே யோகமாகும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிறை வாழ்வினை நான் நல்ல முறையில அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, அப்ப அதற்காகத்தான் நான் மேல கொடுத்திருக்கக்கூடியதெல்லாம் தேவையற்ற பதிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியத உணர்ந்து திருத்தி அளித்தல், இல்லையா? நமக்கு கொடுத்திருக்காங்களே பிராயச்சித்தம், மேல்பதிவு, அடியோடு அளித்தல் அல்லது சமன் செய்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக. அப்ப அதுல ஏதாவது ஒன்றை நான் பயன்படுத்தி என்ன செய்யணும்?
கண்டிப்பா கர்மவினை மிச்சமில்லை, இச்சை இல்லை எதிலும். அந்த நிலைப்பாட்டினை நான் நிச்சயமா நான் வாழுகின்ற காலத்துல நான் அனுபவிக்க வேண்டும். தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்தல். என்னுடைய அறிவு அந்த முதலே சொன்ன மாதிரி என்ஜாய்மெண்ட் என்று சொல்லுகின்ற பொழுதே விழிப்பாக இருக்கக்கூடிய நிலைப்பாட்டினை நான் ஏற்படுத்தி கொள்ளுதல். தூய வினை தேர்ந்தாற்றுதல். நல்ல செயல்களை செய்வதற்கு நான் பழகுதல், என்னுடைய அறிவை பழக்குதல். அதான் அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல. துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமை என தேர்ந்து செய்தல். மாயமெனும் மறைபொருளாம் அறிவை அறிதல். அப்ப இதெல்லாம் நல்ல முறையில நாம் உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப மண்ணுலகில் உயிர்கட்கு துன்பம் நீக்கி நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நிறை வாழ்வாம் நெறி அதுவே யோகமாகும். சோ அப்படிப்பட்ட நல்ல ஒரு அற்புதமான ஒரு யோக வாழ்வினை நமக்கு சிறப்பான முறையில பயிற்சிகளின் ஊடே நமக்கு அருட்தந்தை அவர்கள் நமக்கு பின்னி பிணைத்திருக்கின்றார்கள். சோ அப்ப இதை நம்முடைய வாழ்வியலோடு ஒன்றாக நாம் இணைத்து கொண்டு கொஞ்சம் என்னுடைய அறிவினுடைய சிந்தனை திறனை நல்ல முறையில வளர்த்து கொண்டு என்ன செயல்படணும், திட்டமிடுதல், முறைப்படுத்துதல், அதற்கேற்றாற் போல என்னுடைய எண்ணங்களை அமைத்துக் கொள்ளுதல் என்று சொல்லக்கூடிய விதமாக நான் அமைத்து கொண்டேன் அப்படின்னு சொன்னா அதுதான் ஒரு நிறை வாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்க முடியும். அப்ப அதனால இந்த யோகா அப்படின்னு சொல்லக்கூடியது a complete process of making man perfect. ஒரு யோகா அப்படின்னு சொன்னா அதற்கான மீனிங் கம்ப்ளீட் ப்ராசஸ். இது ஒரு இந்த நிகழ்வுகள் மூலமாக, இந்த யோக நிகழ்வுகள் மூலமாக, யோக பயிற்சிகளின் மூலமாக நான் என்ன செய்யறேன், என்னை பர்ஃபெக்ட் ஒரு முழுமையுள்ள மனிதனாக நான் மாற்றிக்கொள்வதற்கு யோகா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை துணை புரிகின்றது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு முறைப்படுத்தப்பட்ட இந்த பயிற்சியினால எனக்கு என்ன கிடைக்கும்னா இம்ப்ரூவ் அவேர்னஸ். எனக்கு விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதை நல்ல முறையில இம்ப்ரூவ் பண்ணும். இப்ப நமக்கு தெரிஞ்சிச்சுல என்ஜாய்மெண்ட்டுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம். அப்ப எங்க நான் அவேர்னஸா இருக்கணும், என்ஜாய்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பொழுதே ஒரு அவேர்னஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்ப நமக்கு தெரியுதா இல்லையா? அப்போ இம்ப்ரூவ் அவேர்னஸ். ரெண்டாவது டெவலப் வில் பவர். நல்ல முறையில நம்முடைய மனதினுடைய ஆற்றலை நெறிப்படுத்தக்கூடிய விதத்துல, ஊக்கப்படுத்தக்கூடிய விதத்துல டெவலப் வில் பவர். மூன்றாவது ரியலைஸ் செல்ஃப். அப்போ செல்ஃப் ரியலைசேஷன், அதுதான் என்னுடைய வாழ்வினுடைய ஒரு நோக்கம். அப்ப அந்த நோக்கம் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா இந்த தன்மைகள் எல்லாவற்றிலேயும் நான் நல்ல ஒரு உயர்ந்த நிலைப்பாட்டினை நான் மேற்கொண்டேன் அப்படின்னு சொன்னாதான் அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது சாத்தியமாகக்கூடிய ஒன்று. சோ என்னுடைய வாழ்வினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது உயர்ந்தது அப்படின்னு சொன்னா அதற்கேற்றாற் போல என்னுடைய வாழ்க்கை முறையும் உயர்ந்ததாக நான் அமைத்துக் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியம். ஏன்னா தேன் அப்படிங்கிறது தித்திப்பு அப்படின்னு சொன்னா அதை வாயில வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தாதான் அதனுடைய சுவையை முழுமையாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அது போல என்னுடைய பர்பஸ் ஆஃப் த லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்கள், ஒரு சில நியதிகள், இது எல்லாத்தையும் நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு நெறிமுறையை, உயர்ந்த ஒரு வாழ்க்கை நெறியினை நமக்கு அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். சோ அதை நல்ல முறையில நாம பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையில் என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாவற்றையுமே இறையருளும் குருவருளும் நிறைவாக நம் அனைவருக்கும் அமைத்து கொடுக்கும் என்ற ஒரு உறுதியோடு நீங்களும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும் என வாழ்த்தி அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையட்டும் என்று கூறி அனைவரையும் வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். தற்போது அம்மா அவர்களோடு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைய இருக்கின்றோம்.
வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. சந்திராம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. பேசையில கேட்க கேட்க ரொம்ப யோகமா இருக்கிறது மாதிரிதான் இருந்தது. ஆனா இருக்கமான ஒரு கேள்விக்குறியோட தானமா உன்னை யோசிக்கிறது மாதிரி இருக்கு. ரொம்ப சிறப்புமா. வாழ்க வளமுடன். அந்த யோகம்ங்கிற வார்த்தையை கேட்கையிலே சந்தோஷமா இருக்கு. அதை அனுபவிக்கிறோமாங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். ஆமா, நீங்க சொன்னதுல அதாவது எண்ணம், செயல், சொல், இந்த எண்ணம் அதுதான் அடிப்படை. அதுதான் சீர்மை, ஓர்மை, சிறப்பாக வாழ அனுபவம் எல்லாத்துக்கும் நம்ம அந்த எண்ணம், சொல், செயல்ல தான் இருக்கு. எல்லாத்தையும் உள்ளடக்கி பார்த்தா இப்ப நான் அவங்களோட பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கிறதுல இருந்து கேட்கையிலே முழுமையா அவங்கள ரசிக்கிறேனா, கூட அடுப்புல ஏதாவது இருக்கா அப்படிங்கிற சிந்தனை எல்லாமே ஒரு அனுபவத்துக்கு வருதுமா. ஆனா உன்னை தாண்டி இதுலதான் நம்ம இருக்கணுங்கிறது 100% உறுதியா மனநிலையில இருக்கோம். இதுக்கு வந்துரோன்னு, இந்த நிலையை பிடிச்சிரோன்னு அப்படிங்கிறதுல சபலமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். எப்படியாவது இந்த 70லயாவது நம்ம இந்த நிலைக்கு உச்சத்துக்கு போயிட்டாவது நம்ம இயற்கையோட போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இது நான் பண்ணது தப்பா என்னன்னு தெரியல. எனக்கு மொத்தம் என் சம்பந்திக்கு 6 பேரு. 6 பேருக்குமே போய் சென்னையில 5 பேருக்கு பார்க்கலாம் வச்சுட்டாங்க. என்னைய மட்டும் நான் மதுரையில இருக்கமா, அவங்க ரிஜெக்ட் பண்றது தப்பே கிடையாது. ஆனா போன்லயோ அதை ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வருது. எனக்கு சொல்லலாம், நான் டிக்கெட்லாம் போட்டுட்டு கேன்சல் பண்ணிட்டேன், சொல்லலைங்க. இது எனக்கு வருத்தமாவே இல்லை. என்னுடைய பணமும் மிச்சம், என் உடலுடைய அலைச்சலும் மிச்சம். இப்படிதாமா நான் நேத்து வரைக்கும் இருந்தேன். ஆனா கல்யாண வீட்டுல இருந்து ஃபுல்லா போன் பண்ண ஆரம்பிச்சா, நீங்க மட்டும் ஏன் வரல நேத்தெல்லாம் அட்டன் பண்ண முடியாது. கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஏன் நான் உங்களுக்கு மட்டும் அது நான் சும்மா இருந்தா கூட தூண்டி விடுறாங்க. ஏன் உங்களுக்கு ஏன் இந்த மரியாதையை விட? ரெண்டாவது என் மருமையன் தான் தாய் மாமன் வேற. ஓகே ஓகே. நினைக்கிறாங்க. இப்படி பண்ணி அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதெல்லாம் நீங்க சும்மா ஏன்னா எனக்கு ரொம்ப படுக்க போயில அகத்தாய் பண்ணல. ரொம்ப என்னையே நான் உணர்ந்துட்டேன் தப்பு. கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளமா இருக்கு. தப்பிக்கணும் தான் நினைக்கிறேன். இப்படி எல்லாம் வேண்டாம் யாரும். இல்லம்மா, இதுல இருந்து முழுமையா வெளிவரோம்னு நினைக்கிறோம். இப்படி சமுதாய சூழல் நம்மள மாத்தமா சில சமயம் கொண்டாந்து உள்ள விட்டுருது. அதுக்கு என்ன பண்றது என்ன அப்படின்னு அந்த நிலையை நம்ம எப்படி தாண்டது அப்படின்னு ரொம்ப நேரத்தா யோசிச்சு. இன்னைக்கு உங்க ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. அது கொஞ்சம் சொல்லுங்கம்மா. எப்படிதான் இருந்தாலும் தூக்கி போடணுமா எல்லாத்தையும்? அம்மா அதுதானே நமக்கு இருக்கக்கூடிய சிக்கலே. அதானே ஜான் ஏறுலாம் முளை சறுக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுதான். அதனால அதை பத்தி நீங்க ரொம்ப எல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி இது அவங்க நிச்சயமா கண்டிப்பா எல்லாருக்கும் என்ன ஈக்குவலோ அதுவும் நமக்கும் கொடுத்தாங்கன்னா நம்ம கண்டிப்பா செய்யலாம். அப்படி இல்லாத போது அப்ப நம்ம போகணும் அல்லது நம்ம அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். இருந்த இடத்துல இருந்தே வாழ்த்திட்டு விட்டுடுங்க, அவ்வளவுதான். அதோட மனசுல இருந்து அதை தூக்கி போட்டுருங்க, அவ்வளவுதான். அப்படி வரலன்னு கேட்டாங்களா, இல்லப்பா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அதனால வரல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் அந்த மாதிரி சொல்லிடுங்க. நம்ம நமக்கு சரியான வேலை கொடுக்கல அப்படிங்கிற அதையும் நீங்க காட்டிக்கொள்ளணுங்கிற அவசியமும் இல்லை. இதெல்லாம் தாமா நம்ம மேம்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால ரொம்ப யோசிக்காதீங்கம்மா. நல்ல விஷயங்கள் நல்லதுல மட்டுமே கவனத்தை எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். அல்டிமேட் யோசிக்கவே இல்லம்மா. போன் மேல 10 மணில இருந்து 12 மணிக்கு போன் அப்படியே அதை மறக்க விட மாட்டேங்கிறாங்க. என்னைய அவங்க அசிங்கப்படுத்தணும்னு செய்யவே இல்லை. ஆனா அவருடைய சூழ்நிலை அப்படி மாறி போச்சு. போன் மூலம் இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறத அவர் கடைசி வரைக்கும் போயிருவோம்னே விட்டுட்டாருன்னு எனக்கும் புரியுது. ஆனா அந்த ஜனங்கள் ரொம்ப சிறப்பு. நன்றிமா. மாறணும், இன்னும் மாறணும். எக்ஸாம்ல நான் இன்னும் மாறல, இன்னும் மாறணும்னு உறுதி எடுத்துக்கிட்டேன். நன்றிமா. வாழ்க வளமுடன். கண்டிப்பா. வாழ்க வளமுடன்மா. சந்திரமா சிறப்பு. ஆலியார் வைப்ரேஷனோட இருக்கிய. நன்றி. வாழ்க வளமுடன். அந்த உற்சாகம். ஆமா, ஆலியார்ல அவங்க போட்டோ பார்த்தா எனக்கு அவ்வளவு உற்சாகமா இருக்கு. நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. அம்மா நீங்க அம்மா கிருபாநிதி அம்மா சொன்ன மாதிரிதான்மா. நம்ம ஏதாவது ஒரு செயலை இன்னமும் அந்த நிலைமையிலதான் இருக்கோம். செஞ்சுட்டு அழகா இப்படி செஞ்சுட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறோம். உடனே நம்ம அதை திருத்திக்கிறோம். அகத்தாய்வு நம்ம நைட்டு தான் பண்ணணும்னு இல்லை. ஒரு செயல் செஞ்ச உடனேவே நம்மளுக்கு அது புரிஞ்சிருது. ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசியிருக்க வேண்டாமே, இப்படி சொல்லியிருக்க வேண்டாமேன்னு.
அந்த நிலையில தான்மா இருக்கிறேன் நான்லாம் உண்மையிலேயே. அது வந்து நீங்க இன்னைக்கு ஒரு சரியான சவுக்கடி தான் கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லுவேன் நான். அந்த மாறி இல்ல வரலாம் மாறணும். அது சும்மா சும்மா நம்ம அதே ரிப்பீட் ஆயிட்டே ரிப்பீட் இருக்கோமா. பண்ணக்கூடாது. ஆமாமா, ரொம்ப அதே சிறப்பு. நம்ம இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்லிட்டே இருப்போம் இப்படியே கண்டிப்பா கண்டிப்பா. மாறினாலும் சமுதாயம் மாற விடுதல்லம்மா. இப்ப இன்னைக்கு காலையில போன் நான் அம்மா எடுக்கவே நீங்க இல்லை கிளாஸுக்கு வந்து. நீங்க சமுதாயத்தை நீங்க அதுக்கப்புறம் போங்க. முதல்ல தான் உங்களுக்குள்ள செல்ஃப் டிசிப்ளின் நீங்க இந்த எண்ணம் நினைக்கிறீங்க. ஆனா மத்த குறுக்கீடுகள் இல்லாம அந்த எண்ணத்துல நீங்க உறுதியா நிக்கிறீங்களா? முதல்ல இதுல நம்ம நிலைச்சு நின்னுட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அப்புறமேல அது வந்து இருக்கதனமா செய்யும். 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? அதனால சமுதாய குறுக்கீடு அது இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிடுமா. நீங்க அதை பத்தி ரொம்ப இது பண்ணாதீங்க. ஒரியெல்லாம் பண்ணல. எனக்கு இன்னைக்கு உங்க ஸ்பீச் வந்து மேற்கொண்டு ஒரு மனசுல ஒரு நம்ம இப்படி இருக்கமேன்னு ஒரு தூண்டுதலை கொண்டாடுச்சு. வேற எதுவுமே இல்லை. நன்றிமா, வாழ்க வளம். ரூம்ல கூட ஒருத்தர் சாட் பிரமாணம். பாக்ஸ்மா பேர் போடுங்க. அம்மா எனக்காகவே இந்த ஸ்பீச் இன்னைக்கு நீங்க கொடுத்த மாதிரி இருக்கு, எனக்கு வந்து அவ்வளவு ஒரு ஒத்து போகுது அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காருமா. அது வந்து நிச்சயமாக எல்லாரும் அந்த வார்த்தைகளை வந்து அவங்களோட வாழ்க்கையில பொருத்தி பார்ப்பாங்க. அப்போ அதுதானே யோக வாழ்வு. நம்ம பொருத்தி பார்த்து நம்ம மேம்படுத்திக்கணும்ல. வெறுமனே பேசிட்டே நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. கண்டிப்பாமா, ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். நன்றி கிருபாநிதி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சரோஜா கிருஷ்ணன் அம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாம். சரோஜாமா. வாழ்க வளமுடன் அம்மா. உங்க யோக வாழ்வு மிகவும் அற்புதமாக இருந்தது. ஆனா நானும் இந்த யோகமும் ஆனந்தமும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன். பட்டற்று விட்டுட்டு மறுபடியும் தான் போறேன், தியானம் பண்றேன், இறைநிலை தவம், துரியாதீதம் தவம் எல்லாம் எடுக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் விட்டுட்டு தான் நாம இது வர்றோம். ஆனாலும் சில சமயம் மறுபடியும் அந்த உள்நோக்கி போகும்போது இதை கடந்து போயிடுறோம். இந்த நிலைக்கு நாம என்னமா செய்யறது? இன்னும் இப்படி செய்யறதுனால நம்ம கர்மா பதிவு எல்லாம் குறையுமாமா? தினம் கிளாஸ் எடுக்கிறேன், துரியாதீத தவம், இறைநிலை தவம் எல்லாம் நம்ம எங்க கிளாஸ்ல எடுக்கிறேன். இப்படி செய்யறதுனால நம்ம பதிவு குறையுமா? அம்மா தயவு செஞ்சு சொல்றேன், நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க பதிவுன்னு ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணிக்காதீங்க. அதான் சொன்னேன், இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான். என்ன இறைவன் கொடுக்கிறானோ அதை நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். இதை ரொம்ப நான் செய்யறதுனால பதிவு இதுக்கு ஒரு நல்ல அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நல்ல அம்மா, அதாவது தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது எப்ப நம்ம முழுமை அடைந்த பின் நான் ஆற்றக்கூடிய கடமைக்கு பெயர் தொண்டுமா. முழுமை அடைந்த பின், என்னுடைய அறிவு முழுமை அடைந்த பின் நான் ஆற்றக்கூடிய கடமை, அதுதான் தொண்டு. சரியா? நீங்க நம்ம வந்து தொண்டு செஞ்சா கொண்டு வந்த வினை போகும், இதுக்காக தொண்டு செய்யல நம்ம அப்படின்ற எண்ணமும் வேண்டாம். உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு இறைவன் வந்து உங்களுக்கு நல்ல துரியாதீத தவம், இறைநிலை தவம் பலருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கான். அந்த வாய்ப்பினை முழுமையாக நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்கம்மா. எங்கம்மா போயிடும் அந்த பதிவு? எப்படிமா போகாம இருக்கும்? ஏன் இந்த உங்களுக்கு சந்தேகம்? தேவையே இல்லை. நீங்க செய்ய 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 சொல்லுவாங்கல்ல, காத்து போகணும் அப்படின்ச்சா தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கீங்க, காத்து எப்படிமா வெளியே போகாம இருக்கும்? அதனால அந்த எண்ணமே உங்களுக்கு தேவையே இல்லை. செயல்ல நீங்க நல்ல கவனத்தை செலுத்துங்க, அற்றது தானா போயிடும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அதை நம்பிதான் குருவை நானு பாத காணிக்கையா வச்சு தினம் தினம் தவம் செய்யறேம்மா. எங்க கிளாஸ்ல தினம் ஒவ்வொரு தவம் செஞ்சு எங்க கிளாஸ நானு இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரேன். வாழ்க வளமுடன் அம்மா. சந்தோஷங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. தொண்டு சிறக்கட்டும். நன்றி. அடுத்த நண்பராக மதன் மோகன் ஐயா, தஞ்சாவூரிலிருந்து. ஐயா, நீங்க அம்மா கிட்ட பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா ஆரம்பிச்சு சொன்ன மாதிரி உங்க ஒரே கேட்க துரியாதன நிலைக்கு சென்ற மாதிரி இருந்ததுண்ணா. ரொம்ப அருமையா இருந்தது உரைந்து. அதாவது உங்கள் மூத்த பேரரசு உரை கேட்க கேட்கதான் இந்த புலன்வயப்பட்ட வாழ்க்கையில இருந்து அறிவயப்பட்ட வாழ்க்கையா வந்து நம்ம நடத்தி செல்ல முடியாது. ரொம்ப அருமையா இருந்த உரை. எனக்கு கூட இப்ப கூட உரையை கேட்டுட்டு இருந்தேன். திடீர்னு ஒருத்தர் வந்து உணவு தயாராச்சுன்னு கேட்டாங்க.
டக்குன்னு ஒரு கோபம் வந்துச்சுங்க. தோணுன்னு சொல்ல முடியாது, ஒரு எரிச்சல் வந்துச்சுங்க. அவங்க திரும்ப அப்படியே டக்குன்னு அப்படி மாறிடுச்சு. ஆஹா, இவங்க செய்வது தப்பு. ஏன்னா நம்ம அகத்தாய் செஞ்சுருக்கோம்ல, இவங்க செய்யற தப்பு, நடமாடும் தெய்வம், கண்ணட தெய்வம், ஆமா டக்குன்னு நான் வந்து அதை வந்து மாத்திக்கிட்டேங்கம்மா. இதெல்லாம் காரணம் உங்களை மாதிரி பேராசிரியரோட உரையை கேட்க தான் வந்து மனதை பண்படுத்த முடியுதுமா. இல்லைன்னா வேற ஆள் தான் என்னமோ ஒரு அப்படியே எகை குறிச்சிருப்போம் என்னன்ட்டு. ஆனா மனதை வந்து இந்த மாதிரி மூத்த பேரரசு உரையை கேட்க தான் பண்பட்டு வருமா. நன்றி அம்மா, வாழோடணுமா. வாய்ப்பு நன்றி அம்மா, வாழோடணுமா. வளமுடன். நன்றி. அடுத்த அன்பராக காஞ்சிபுரத்திலிருந்து கவிதா கோவிந்தராஜன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆமா, முயற்சியே ஒரு யோகம்னு சொன்னீங்கல்லம்மா. முயற்சி பண்றதே ஒரு யோகம். அப்புறம் வந்து நாங்களாம் டெய்லி முயற்சி தான் பண்றோம்மா. எங்களுக்கு யோகத்துல வரணும். அம்மா நான் முதல்ல அவங்க சரோஜா அம்மா சொன்னாங்க பாருங்க, நீங்க ஏன் அப்படி உங்களை தாழ்த்திக்கிறீங்க? நீங்க அப்படி நினைக்காதீங்க. நீங்க வந்து நான் முயற்சி செய்யறேன், எனக்கு இது வேணும். முழுமையின் பின்னம் முறையிட்டு கேட்கின்றது, முழுமை மாறி வருகிறது. நீங்க வந்து ஒரு இறைவனுடைய ஒரு பிராக்ஷன்மா, பின்னம்மா. நீங்க அந்த இறைவன் அளவுக்கு நீங்க முயற்சி எடுக்கிறீங்க, எங்க இருந்துமா வராம போயிடும் அது. கண்டிப்பா வரும். அதனால நீங்க அதுல குறையே வேண்டாம், நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க, தானா வரும். நன்றி. அதே மாதிரி நீங்க வண்டி புதுசு வண்டி நம்ம வாங்கி கொடுத்தா சொன்னீங்கல்லம்மா, துடைக்கிறது. ஆமா, அந்த டைம்ல நான் என் பேரன் பேத்தியை தான் அது நினைச்சுக்கிட்டேன். வண்டி சொன்னீங்க, நான் என் பேரன் பேத்திங்களை தான் நினைச்சேன். நம்ம தான் அதுங்களை வளர்க்கணும் அந்த மாதிரி. அதோட எனக்கு மாதிரி ஒரு ஃபீலிங் ஆச்சுமா. நிச்சயமா, கண்டிப்பா தப்பு இல்லம்மா. நீங்க அதாவது நம்ம வளர்க்கணும். நீங்க நல்ல விஷயங்கள், நீங்க நல்ல நீங்க பயிற்சி பண்ணுங்க, நல்ல வாழ்த்துங்க, நல்ல சத்தமா அருட்காப்பு சொல்லுங்க, சங்கல்பம் இதெல்லாம் சொல்லுங்க. கண்டிப்பா அந்த குழந்தைங்க கேட்காத மாதிரி இருக்கலாம், ஆனா அவங்களோட காதுல அது விழும். அதனால காலத்தால அது நிச்சயமா நல்ல மாற்றத்தினை ஏற்படுத்தும் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. சந்திரம்மா, நன்றிகள் அம்மா. நன்றி. அடுத்த அன்பராக கூகுள் பிக்சல், நீங்க உங்க பேரை சொல்லி அறிமுகம் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேசலாம் நீங்க. ராஜாராமன், சென்னை பழந்தாங்கல்ல பேசுறேமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உங்களுடைய பேச்ச அவ்வளவு கேட்க முடியல இன்னைக்கு, கொஞ்சம் வேற வேலை இருந்தது, தான் கேட்டேன். இதான் ஒரு பொதுவான கேள்வி நான் கேட்கறேன். இப்ப வந்து ஒருத்தரை பார்த்து நீங்க சொன்ன டாபிக் வந்து நல்ல கருத்துக்கள் கூடியதான் இருக்கும். எனக்கு என்ன சொன்னேன்னா, யோக வாழ்வு அப்படின்னு நம்ம பேசிட்டு, உனக்கு என்னமா யோகாக்காரன், யோகா அடிச்சுதா அப்படின்னு இது கண்ணுக்கு தெரியாத அதிர்ஷ்டம் வந்த மாதிரி பேசுறமே, அதுக்கு இதுக்கு இதை சம்பந்தம் உண்டா? நான் முதல்ல சொன்னால யோகம்னா முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தமும் இருக்கு. யோகம்னா யோகக்காரர்கள், நம்முடைய வாழ்க்கையே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய யோகம் தான், நம்முடைய வாழ்க்கையே யோகம் தான் இல்லையா? அப்ப அது கண்டிப்பா, அதாவது அது வந்து மகரிஷி சொல்லக்கூடியதுதான். நம்ம ஏற்கனவே நம்முடைய சஞ்சிதத்துல அதற்கான எண்ணம் யாரோ ஒருத்தர் எண்ணியது இன்றைக்கு இந்த காலகட்டத்துல நம்ம நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு நற்பயன் நமக்கு விளையுதுங்கய்யா. அது ஒரு யோகம் தான் அது. கண்டிப்பா அதுக்கான பதிவு. இன்னைக்கு நான் கொஞ்சம் முயற்சி எடுத்து நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல செயல்களையும் நான் செய்தேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இப்ப நான் எப்படி ஒரு யாரோ செய்த ஒரு புண்ணியத்தை, யாரோ செய்த ஒரு நல்ல எண்ணத்தை இப்ப நான் அனுபவிக்கிறனோ, அந்த மாதிரி என்னுடைய தொடர் அனுபவிக்கும். அதுக்கு நான் முயற்சி எடுக்கணும்ல. அதுதான் யோகம், யோக வாழ்வு. நல்ல விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா, நான் வந்து உங்க அப்பா கிட்ட தமிழ் கத்துக்கிட்டேம்மா, உங்க மாணவர். நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து ஆண்ட்ராய்டு ப்ளூராய்டுன்னு போட்டிருக்கீங்க, உங்களுக்கு நான் அன்மியூட் கொடுத்துருக்கேன். பேரை சொல்லி அறிமுகம் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசுங்க. ஆண்ட்ராய்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு பாருங்க, அந்த மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஆண்ட்ராய்டு ப்ளூராய்டு. லக்ஷ்மணன் காந்திமதி ஐயா, நெய்வேலி, நீங்க பேசுங்க ஐயா.
ஆமா, வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. உரை வாழ்க வளமுடன். உரையா இருக்கட்டும், கேள்வி பதிலா ரொம்ப சிறப்பா இருக்குமா. அருமையான இது சொல்ற மாதிரி யோகம் நம்ம வேதாத்ரி மகரிஷிக்கு இதுக்கு நம்ம எப்போ வந்தோமோ அப்பயே யோகம் அடிச்சதுதான். ஆனா டெய்லி போராட்டங்களா, அதாவது என்ன சொல்றது, ஒவ்வொரு வார்த்தையை எடுத்தாலும், ஒவ்வொரு எண்ணங்கள் எடுத்தாலும், ஒவ்வொரு சொல் செயலை எடுத்தாலும், நம்ம செவனேன்னு கம்முன்னு இருந்தாலும் ஏன் செவனேன்னு இருக்கீங்க, பேசினாலும் ஏன் பேசுறீங்க, அதாவது எல்லாத்துக்குமே ஒரு பதில் ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றப்ப அந்த இடத்துல எப்படிமா சமாளிக்கிறது, இப்ப செய்யலாம் எப்ப செய்யறதுன்னு நம்ம நினைக்கிறோம், ஏதோ ஒன்று சொல்றோம், நல்ல விஷயமா தான் சொல்றோம், அது அவங்களுக்கு நெகட்டிவாகவும் ஒரு சில விஷயங்களை குடும்ப உறவுகளை மட்டும்தான் நான் சொல்றேன், வெளி நபர்களுக்கு போகல. கண்டிப்பா கண்டிப்பா ஒரு அன்பா நடக்கிறோம், ஓகே, அவங்களுக்கு பாசிட்டிவா ஓகே ஆச்சுன்னா இதாகுது. ஏதாவது ஒரு விஷயங்களை நம்ம ஒரு அறிவுறுத்துற மாதிரி சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க சைட்ல இருந்து வரக்கூடிய சொல் எதிர்ப்பு நம்மளை காயப்படுத்துற மாதிரி இருக்குமா. இதை நம்ம அந்த மனநிலையும் நம்ம காயப்படுத்தா, நம்ம இதையும் நிதானத்தோடையும் அவங்களையும் சரிப்படுத்துற சூழல் எப்படிமா கொண்டு வர்றது, அது டெய்லி போராட்டங்களா தான் இருக்கு, சரிப்படுத்துறது தெரியலமா உண்மையாலுமே. ஐயா நீங்க அதாவது வாழ்க வளமுடன். இது உங்களோட வீடுல மட்டும் இல்ல, எல்லா குடும்பங்கள்லயும் இருக்கக்கூடியதுதான். நம்ம நல்லதுதானே சொல்றோம், ஆனா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, அங்க இருந்து வரக்கூடியதை நம்மளால தாங்க முடியல அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் எங்க வீட்டுல எங்க சார் என்னை ஏதோ ஒண்ணு சொன்னார். அப்ப நான் என்னோட பொண்ணு கிட்ட சொன்னேன், அம்மா இந்த மாதிரி அப்பா இப்படி சொல்லிட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவ சொன்னா பதில், அம்மா அப்பா கடவுள் மாதிரி உனக்கு புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னா. அப்ப நான் சொன்னேன், ஆமா யூஸ்வலா எல்லா பெண்களும் அப்பா கடவுள்னு தான் சொல்லுவாங்க, நீயும் அந்த மாதிரிதான் சொல்ற, நான் அவர் என்ன சொன்னாருன்றத நீ புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொன்னேன். அப்ப அவ சொன்னா, அம்மா கடவுளுக்கு நீங்க எவ்வளோ எல்லாம் செய்யறீங்க, என்னைக்காவது கடவுள் வாயை திறந்து இது ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கேன், நான் சந்தோஷமா சாப்பிட்டேன், நீ ஏதாவது ஒன்று வாயை திறந்து சொல்லியிருக்காருமா? இல்ல. ஆனா நீங்க அன்பு மாறாம அதை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லையம்மா, ஏம்மா நீங்க அப்பாவை நினைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன ரொம்ப சிந்திக்க வச்சது அந்த கேள்வி, அந்த பதில். இதே தாங்கய்யா நம்ம. சரியான பதில் தான்மா. ஆமா, சரியான விஷயம் தான்மா. அவ்வளவுதான். உண்மையாலுமே டாக்டர் ரொம்ப மெச்சூர்டா சரியான பதிலா சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த மனநிலையை நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லம்மா, அந்த அன்பாவே இருக்கக்கூடிய. அதுதானே நம்ம அததானே நான் சொல்றது, அதுதானே நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நீங்க அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு வாங்க. அதுதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். அது நம்ம அதனால அதுல இருந்து நம்ம முடியலையே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. சரி, இங்க இருந்து இன்னதான் வரும் தெரியும், ஆனாலும் நம்ம சொல்றது நம்ம நல்லது சொல்றோம் அப்படின்னு இப்படி ஒரு கொஞ்சம் மனநிலையை உயர்த்திக்கோங்க. அப்ப எது வந்தாலும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பழகிடும். சிறப்புங்கம்மா, சிறப்புங்கம்மா. நம்முடைய மனநிலையைத்தான் நம்ம உயர்த்திக்கணும். மற்றவங்களை திருத்துவதற்காக, அடக்குவதற்காக நான் பிறவி எடுக்கலை, நான் திருந்தனும், நான் அடங்கணும், அவ்வளவுதாங்கய்யா. வாழ்க வளமுடன். சிறப்புங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கு நல்ல வாழ்க வளமுடன். மிக சிறப்புமா, ரொம்ப அருமையான பதில், பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எதிர்பார்ப்பு இல்லாம இருந்தாலே ஏமாற்றமும் இருக்காது இல்ல. ஆமா, நன்றி. அவங்க இப்படித்தான் மனச பண்படுத்திக்கணும், அப்படிதானம்மா? அவ்வளவுதான். ஆமா ஐயா அவங்க அவங்களுடைய இயல்பு அது. அது தவறுன்னு சொல்றதுக்கு நான் நான் இல்ல, நான் தவறுன்னு சொல்லக்கூடாது. அது அவங்களுடைய நேச்சர், அவங்களுடைய இயல்பு அது. அதனால நம்ம அவங்களோட இணைந்துதான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி ஆகணும். அப்ப ஏன் நம்ம கிட்டதான் மனவளக்கலை இருக்குல்ல, நல்ல பொறுமை, நல்ல எண்ணங்கள், அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏற்புத்திறன் இருந்தா தானே அது உங்களை பாதிக்கும். நீங்க நல்ல உயர்ந்த நிலையில இருக்கும்போது அப்படி அது வந்தாலும் அது பாட்டுக்கு மோதிட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குங்கய்யா. நீங்க அது உங்களை எதுவும் பாதிக்காது. பட் நீங்க ஆனா அப்படி இருக்கிறது ஒரு நல்ல அழகு இல்ல. அதனால நீங்க அவங்களும் மேலே ஏறி வரணும்னு நினைச்சீங்கன்னா நல்ல வாழ்த்துங்க, கண்டிப்பா காலத்தால் மாற்றம் வருங்கய்யா, நிச்சயமா. சிறப்புங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. உங்க மைக்க ஓபன்ல இருக்கு, நீங்க பேசுங்க ஐயா. உங்க பேரை சொல்லி அறிமுகம் பண்ணிட்டு பேசுங்க. ஆண்ட்ராய்டு. ஐயா அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா எனக்கு என்ன ஒரு கேள்வின்னா, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்னம்மா?
என்னுடைய பேர் நிரேஷ்குமா, நான் நாமக்கல்ல இருந்து பேசுறேன். ஓகே, சொல்லுங்கம்மா. இது இந்த 80 வயசுக்கு மேல இந்த பாவப்பதிவுலாம் அவங்களுக்கு இல்லைன்றாங்களே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு பண்ணாங்கம்மா. இல்லைன்னு நினைச்சுக்கோங்கம்மா, கண்டிப்பா இல்லை, விட்டுருங்க அதோட. ஆமா, பாசிட்டிவா நினைங்க. இல்ல அப்படி இல்ல, இங்க என்னன்னா அவங்க நம்மள திட்டுறது, நடந்துக்கிறது வேற ஏதாவது மாதிரி இருக்குதா, நமக்கு கொஞ்சம் தெரியும் இவ்வளவு வயசுக்கு மேல இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணுது. அதனாலதான் அதை பத்தி உங்ககிட்ட என்ன டவுட், அவங்கள இல்லைன்னா எப்படி அவங்கள நமக்கு ஒரு வார்த்தை சொல்லும் போது என்னதான் இருந்தாலும் ஒரு சில கடுமையான வார்த்தைகள் நம்ம பாதிக்கதான் செய்யுது. அது நம்மளால மறுக்க முடியல. நம்மள நல்ல விதமா நடந்துக்கிறோம், அவங்க டக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்களே, நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாலும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு எனக்கு கொஞ்சம் விளக்கங்க சொல்லுங்கம்மா. ஆமா, நீங்க அதாவது எப்பவுமே இப்ப நான் மனவளக்கலையில இருக்கேன். இப்ப நம்ம பயிற்சிகள் பண்றோம் கொஞ்சம் நல்ல, அதாவது ஏன்னா இருக்கவங்க எல்லாருமே இன்னைக்கு உழைத்து பொருளீட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப பிரியாரிட்டியாக இருக்கு. அல்லது மற்றவர்கள் இன்னைக்கு தேவைகளை விட விருப்பங்களினுடைய அடிப்படையில வாழ்க்கையை அமைச்சு கொண்டிருக்காங்க. இப்போ நம்ம அப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னா அவங்களால அதை ஏத்துக்க முடியல. அப்போ அதுக்காக நீங்க குறைப்பட்டுக்காதீங்க. இப்ப நான் மனவளக்கலையில இருக்கனால நான் என்ன முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இப்ப வரக்கூடிய ஜெனரேஷன், இப்ப வரக்கூடிய தலைமுறை இப்படி இருக்கு. அப்ப இதுல நான் என்னுடைய அறிவுள்ளே செயல் எனக்காக நான் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த பயிற்சி முறைகளை செய்து என்னுடைய உடலையும் அறிவையும் நான் நல்லா மேம்படுத்தி கொள்ளணும். அப்போ எந்த வயது ஏற ஏற மகரிஷி சொல்லியிருக்கக்கூடியது வேகம் குறைஞ்சு விவேகம் அதிகரிக்கணும். இப்ப இந்த எண்ணத்தை நான் வேகமாக இயங்குகிற பொழுதே நான் நல்லா புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, அப்ப கண்டிப்பா ஒரு ஏஜ் ஆகும்போது நிச்சயமா அந்த ஒரு பக்குவம் இருக்கும் அம்மா. இப்ப இப்படி அமைத்து கொள்ளாதவங்க தான் பாவம். நம்ம எவ்வளவு பாடுபட்டு பார்த்தாலும் கூட அவங்க குறைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க பாவம். அது ஒரு அறியாமை. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மார்க்கமோ ஏதோ தெரியல, அதனால அவங்க அப்படி இருக்காங்க. ஆனா நீங்க செய்யறத நீங்க உங்களால முடிஞ்ச அளவு செய்யுங்க, அவ்வளவுதான். அது அவங்கள முழுமையா யாரையும் நம்ம திருப்திப்படுத்துறதுங்கிறது முடியாது. ஆனா நம்முடைய செயல்ல குறைபாடு வேண்டாம். நீங்க நல்ல முழுமையா செய்யுங்க, என்னென்னலாம் பண்ண முடியுமோ செய்யுங்க, அவ்வளவுதான். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கும்பகோணத்திலிருந்து சாந்தி கண்ணன் அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா கிட்ட பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆமா, அவ்வளவு அருமையா இருந்ததுமா இன்னைக்கு. என்னோட யோகம் என்னன்னா, நான் வேதாத்திர சேர்ந்ததுதாம்மா யோகம். ஏன்னா கொஞ்சமா மாத்திக்கிறேன்லம்மா. உங்களுக்கு மட்டும் இல்லம்மா, எல்லாருக்கும் அதான் யோகம். அதான் ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு வார்த்தை சொன்னீங்களா, எப்படி வராம இருக்கும் அப்படின்னு சொன்னீங்களே ஒரு வார்த்தை, அதுதாம்மா நான் எனக்கு ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு. கேட்க ஒண்ணு நம்ம உயர்த்திக்கதாம்மா இன்னைக்கு வந்தது. நான் நன்றி சொல்லதாம்மா கூப்பிட்டேன். கண்டிப்பா நன்றி. சந்திராமா நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யோக வாழ்வு கிடைச்சிருச்சு சாந்திக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப நன்றிமா. வாழ்க வளமுடன். நன்றிமா. நன்றிகள்மா. நிறைய பண்ணிக்கலாமாமா? பண்ணிக்கலாமா, பண்ணிடலாம். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.